ஏங்க இந்த மீனா இங்க இருக்கிறது எனக்கு சரியா படல, பிடிக்கல. அவ அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உங்களுக்கு பிடிக்கலதாம்மா. டேய், இத்தனை நாள் அவ இருந்தது வேற. ஆனா இப்ப என் தாலிக்கே ஆபத்து வரும்போது என்ன பேசாம இருக்க சொல்றியா? ஏங்க அவளை அனுப்பி வைங்க. எங்க அனுப்ப சொல்ற? எங்க வேணாலும் அனுப்புங்க. ஆனா அவ இங்க இருக்க கூடாது. இவ வீட்டை விட்டு போகணும். அப்படிலாம் முன்னாடி வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுமா. டேய், அப்போ உனக்கு அப்பா மேல அக்கறையே இல்லையா? எனக்கு அப்பா மேல அக்கறை நிறையவே இருக்கு. என்னை விட மீனாக்கு அதிகமா இருக்கு. அவ அவரை நல்லபடியா பாத்துக்கிறா. இப்ப பிரச்சனை அந்த ஃப்ராடு பொம்பளை சொன்னது கூட கிடையாது, உங்க பயம்தான். நீங்க பயப்படாம இருந்தாலே எதுவுமே தப்பா தெரியாதுமா. டேய், உனக்கு பெத்த அப்பா விட உன் பொண்டாட்டி தான் முக்கியமா போச்சா? என் தாலி போனா உனக்கு கவலை இல்ல, அப்படிதானடா? மா, எனக்கு என் அப்பா நான் கும்புற சாமிக்கு மேலம்மா. அவரை பத்தி நான் கவலைப்படாம இருக்க மாட்டேம்மா. ஆனா என் அப்பாக்கு எதுவும் ஆகாது. அவரால் எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்கம்மா. அந்த புண்ணியமே அவருக்கு நீண்ட ஆயுள கொடுக்குமா. டேய், நீ 1000 சொன்னாலும் ஜோதிடம் ஜாதகம் சில நேரத்துல படிச்சிடும். முதல்ல உன்ன மாதிரி ஆளுங்களை தாண்டா அடிக்கணும். சீக்கிரமா பணக்காரன் ஆணுங்கிற பேராசையில இந்த மாதிரி சாமியாருங்களை நல்லா வளர்த்து வரதே நீங்க தாண்டா. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் உழைப்ப நம்பாம இந்த மாதிரி சாமியாருங்களை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்களா. டேய், ஏதோ சில பேர் தப்பான இடத்துல போய் ஏமாந்துருக்கலாம். ஆனா இந்த அம்மா அப்படி இல்ல. பா, அந்த அம்மா என் கடைக்கு வந்து என் கைரேகையை பார்த்து என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். அந்த அம்மா சொல்றதெல்லாம் சரியா இருக்கும்பா. அவங்க சொன்ன மாதிரி உங்க உயிருக்கு ஏதாவது ஆனா? டேய், இல்லம்மா, எனக்கும் பயமா இருக்கு. இத பாரு மனோஜ், உலகத்துல யாருமே நிரந்தரமா வாழ போறது கிடையாது. பிறப்புன்னு ஒன்று இருக்கும், இறப்புன்னு ஒன்று இருக்கும். அது எப்போ நடக்குன்னு யாருக்கு தெரியாது. ஏன்னா இங்க வந்தாலே சாமியார் பொம்பளை, அவளோட முடிவு அவளுக்கே தெரியாது. அது எனக்கு நல்லா தெரியும்பா. என் கண்ணில் மட்டும் திரும்ப அந்த அம்மா என்னைக்கு மாட்டுதோ அன்னைக்கு தான் அதுக்கு முடிவு. எங்க நீங்க நம்பாம இருக்கலாம், எனக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் சுமங்கலியா போகணும்னு நினைக்கிறேன். என்னை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா நான் என்ன ஆகுறது? மா, இப்படித்தாமா யோசிக்காதீங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா. ஒருத்தர் சொல்றதுனால ஒருத்தர் உயிர் போயிருன்னா அதை நம்புறது மூட நம்பிக்கையினுடைய உச்சம். இப்படிதான் ஜோசிய ஜாதகம் நம்பி நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முத்துவை கொண்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டேன். நம்ம முத்து நம்ம கிட்ட வளராமையே போயிட்டான். அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒரு காரணத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் முத்துவோட வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. அதுக்கு காரணம் உன்னுடைய பயம். ஏன் நான் சொல்றது உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது? ஏதாவது தப்பா நடந்துட்டா அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். எல்லாரையும் கொன்னுட்டு இந்த மகாராணி இங்க சந்தோஷமா இருக்கட்டும். இந்த வாய் தான். மீனா, நீ ஏமா அழுகிற? அவ பயத்துல உளர்றா. உளரலைங்க, என் தாலிய காப்பாத்திக்கணும்னு பாக்குற. இவ இங்க இருந்தான்னா என்ன சுமங்கலியா இருக்க விட மாட்டா. இவ இந்த வீட்டை விட்டு போகணும். அவளை வெளியே அனுப்புற வழிய பாருங்க. சிந்தாமணி, என்ன மாஸ்டர், ஏன் அழறீங்க? என் வாழ்க்கையே போயிடு போல இருக்கு. மாஸ்டர் என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? அந்த சாமியார் வந்தாங்கல்ல, அவங்க என் தலையில இடியை இறக்கிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க மாஸ்டர்? அந்த பூக்கட்டுறவ இந்த வீட்டுல இருந்தா என் தாலிக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரி இவளுக்குள்ள பயம் வந்துருச்சு. ஐயோ மாஸ்டர், என்ன சொல்றீங்க? ஆமா, அவங்க சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு பயமா இருக்கு சிந்தாமணி. ஐயோ மாஸ்டர், அந்த அம்மா சொன்ன அப்படியே நடந்துரும் மாஸ்டர்.
முதல்ல நீங்க அந்த மீனாவை வெளியில அனுப்புங்க. அவளதான் இந்த வீட்டுல யாரும் விட மாட்டேங்கிறாங்களே. அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அந்த முத்துவும் அவன் பொண்டாட்டி இங்கதான் இருப்பான்னு சொல்றான். என் தாலி மேல யாருக்கும் அக்கறை இல்ல. ஏன் மாஸ்டர், அண்ணன் உயிருக்கு ஆபத்துங்கிறப்போ நாம அதை தடுக்கிறதுக்கான விஷயத்த பண்ணிதானே ஆகணும். இங்க யாரும் அந்த சாமி சொன்னதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த மீனாவும் குத்துக்கல் மாதிரி இங்கே இருக்கிறா. மாமனார் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயம் கொஞ்சம் கூட அவளுக்கு இல்ல. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவளை இங்க இருந்து கிளம்பி போயிருக்கணுமா இல்லையா? அவளை கண்டுக்காம இருக்கிறா. ஆமா மாஸ்டர், இன்னைக்கு எல்லாருமே சுயநலமா தான் இருப்பாங்க. அவங்க மட்டுமே வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஆனா ஒண்ணு மாஸ்டர், அந்த சாமியாரம்மா சொல்றது அப்படியே நடந்துரும். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நிஜமாவா சொல்றீங்க? மாஸ்டர், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு நான் சொல்ற கோவிலுக்கு நீங்க வாங்க. அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். சரி, வரேன். மாஸ்டர், பயப்படாதீங்க. இதுக்கு நாம கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். சரி, நான் வைக்கிறேன். நாம நினைச்சது நடந்துருச்சு. அடியே மீனா, பாத்துக்கிறண்டி உன்னை. என்ன ஆட்டம் ஆடுன நீ. உன்னை அந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. மீனா, மீனா. சொல்லுங்க. என்ன மீனா நீ? நான் வந்து நின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. எனக்கு ஏதாவது குழப்பம் வந்தாலே நீ தான் தீர்த்து வைப்ப. இப்ப நீ ஏன் குழப்பமா இருக்கேன்னு சொல்றியே, என்ன விஷயம்? இல்லங்க, அந்த சாமியார் அம்மா சொன்னதை நம்புறதா நம்ப வேண்டாமானே தெரியலங்க. இதுல என்ன மீனா குழப்பம்? நம்பாத. அது சாமியாரே இல்ல, ஃப்ராடு பொம்பளை. அதாங்க எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பம் தானே, பல குழப்பம் இருந்தா தான் அதுக்கு தீர்வு கிடைக்காது. இதுல ஒரே குழப்பம் தானே. அந்த பொம்பளை சொன்ன எதையும் நம்பாம விட்டுரு, குழப்பம்லாம் போயிடும். அப்படிலாம் என்னால டக்குன்னு முடிவெடுக்க முடியாதுங்க. ஏன்? அது எப்படிங்க? நம்ம கல்யாணத்துல நடந்தது, நம்ம வீட்ல நடந்தது எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாங்க பாத்தீங்களா? அதுக்கு அதாங்க, அவங்க மாமாவை பத்தி சொன்னதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயா மீனா, உன்னை பத்தி என்கிட்ட கேட்டா நான் எல்லாத்தையும் புட்டு வைப்பேனா? அதுக்காக நான் உடனே சாமியார் ஆயிடுவேனா? ஏங்க, உங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும். அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல நடந்தது, நம்ம கல்யாணம் எப்படி நினைச்சுங்கலாம் வெளில விசாரிச்சா யாரு வேணாலும் ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி வேலை செய்யறவங்களாம் அதை தான் முதல்ல விசாரிச்சு தெரிஞ்சுப்பாங்க. நீ இதை போய் எதுக்கு இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கிற? அந்த அம்மா நம்ம வீட்டுல நடந்ததெல்லாம் எங்கேயோ நல்லா விசாரிச்சுட்டு வந்து சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது ஃப்ராடா இருக்கும் மீனா. ஒருவேளை உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி சக்தி எல்லாம் இருந்தா? அட போ மீனா, நீ வேற. அப்படியெல்லாம் நடக்கிற விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்ல முடியும்னா இங்க நடக்கிற பாதி பிரச்சனையை வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம்ல. அது தெரியாம தானே எல்லாரும் தலையை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது கடவுளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. மீனா, நடந்ததை வேணா அப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி சொல்லலாம், ஆனா நடக்க போறதை யாராலையும் சொல்ல முடியாது. நீ எதுக்கு இதெல்லாம் போட்டு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கிற? பிரியா விடு. எனக்கு அதெல்லாம் புரியுதுங்க. ஆனா அந்த அம்மா வேற எதை பத்தி சொல்லியிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஏன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தா கூட நான் பெருசா எடுத்திருக்க மாட்டேன். ஆனா மாமாவை பத்தி அப்படி சொல்லிட்டாங்களேங்க. மாமா நல்லா இருக்கணும், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. மீனா, நீ அப்பா நல்லா இருக்குன்னு நினைக்கிறல்ல, அது போதும். அப்பா நல்லா இருப்பாரு. நம்ம எண்ணம் போலதான் மீனா நம்ம வாழ்க்கையும். நம்ம நல்லதே நினைச்சா நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும்.
நீ கவலைப்படாம வேலையை மட்டும் பாரு. நீ இதே யோசிச்சிருந்தேன்னு வையேன், அப்புறம் குழப்பமா தான் இருக்கும்.